ஹாய் விஜயா அண்ணா, நீங்கள் இன்றைக்கி உங்களோட ஆஃபீஸ் 3வது வருஷம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிச்சிருக்கீங்க. நாங்கள் எல்லாமே காணொளியில் பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் சூப்பர். நீங்கள் அழகாக பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு வழிவிட்டு அவங்கள பேச வச்சது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் குழந்தைத்தனமாக ரசித்து பார்த்த அந்த பாடலுங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 2026 சிஎம்மாக வரணுன்ட்டு ஜெயலலிதா அம்மா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ஜெயலலிதா அம்மா ஆசையும் இருக்குது. அது இல்லாமல் மக்கள் ஆசை, மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்ட்டு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. எனக்கு டக்குன்னு வரல, தப்பாக நினச்சிக்காதீங்க. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மக்களுக்காக இறங்கியிருக்கிற ஒரு மனுஷன்றதுனால ஜெயலலிதா அம்மா நிறைய உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி டிஎம்கே சைடும் சரி, சசிகலா குரூப் சைடும் சரி, உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த க்ரியேட் பண்ணாமல் இருக்கணும்னா ஜெயலலிதா அம்மாவால் தான் முடியும். நீங்கள் எம்ஜிஆர் தாத்தாவையும் ஜெயலலிதா அம்மாவையும் என்னையும் நம்புறதா இருந்தால் என்னை கூப்பிட்டு பேசுங்க. இல்லைன்னு நோ ப்ராப்ளம், அதை நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் என்ன உதாசனப்படுத்தினாலும் நான் தாங்கிக்கிறேன். ஆனால் ஜெயலலிதா அம்மா ஒண்டி உதாசனப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா போதும். ஜெயலலிதா அம்மா உங்களுக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆத்மா உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும். ஏன்னா அவங்களோட பிளெஸ்ஸிங் நிறைய உங்களுக்கு இருக்குது. நன்றி. தேங்க்ஸ் அண்ணா.